ஒரு தாய் அப்படியே கேவிக்கிட்டு இருக்காங்க, என் குழந்தை நல்லா இருக்கும், அந்த உலகத்தில் எப்படி இருக்குமோன்னு. அப்படியே இந்த பக்கம் குழந்தைங்க வந்து அப்படியே நீ கவலைப்படாதன்னு அந்த குழந்தை குரல்லையே அவர் சொல்றாரு. அதனாலதான் அந்த வரிகள் குழந்தை குரல் அவர் கொடுக்குறாரு. நம்ம வந்து நீ இந்த உலகத்தில் நல்லா இருப்பியான்ற கேள்விக்குறியோட தான் பாடுறாங்க. குழந்தைகள் பாடுற வரிகள் பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்து பேசும் ஒத்த குரல் போது நான் பொழைச்சிக்குவேன் அப்படிங்கிற ஒரு துணி அதுல இருக்கு. ஒரு ஆன்சராகவும் அது இருக்கு. இந்த மேஜிக்லாம் அவர் தான் பண்றாரு. அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்துருது. நல்லதான் அப்படின்னு நாங்கள் எடுத்து. பாட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஹ்மான் என்ன சொன்னார்? ரஹ்மான் சார்ட்ட நான் பார்க்கறது அந்த எப்பவுமே அந்த ஒரு குமிழ் சிரிப்பு, நம்ம ஆண்டாள் நிறைய பாடல் சொல்லுவாங்க, குமிழ் சிரிப்புங்கிறது. அப்படி ஒரு முகத்தோடய தான் அவர் எப்பயுமே என்னை பார்த்து இருக்கிறாரு. பேசுறது ரொம்ப குறைவு தான், பேசுனதே இல்லை அதிகம். ஃபோனில் கூட பேச மாட்டாரு. இல்லை, அழகா அந்த பல் தெரியாம ஒரு சிரிப்பு, ஒரு பூ மலர மாதிரி ஒரு சிரிப்பை காமிச்சிட்டு அந்த புருவத்து ஒரு தடவை அந்த விண்வெளி நாயகா பண்ணும்போது புருவத்தை அப்படி உயர்த்தினாரு. அந்த பிரமிப்பை காட்டுற விஷயம். ஆமா, இப்போ எனக்கு அதே போதும் தான் நினைக்கிறேன். அதுக்கு மேல அந்த அளவுக்கு வார்த்தைகள் சொல்லிடுமான்னு எனக்கு தெரியல. மணி சாரும் அதே மாதிரி தான். குட் கார்த்திக், நைஸ் கார்த்திக், அவ்வளோதான்.